இன்றைக்கி பிரம்ம முகூர்த்த பூஜையோட 10வது நாள். எப்பவும் போலயே 4 o'clock எழும்பி என்னுடைய வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். குழந்தைங்களுக்காக நட் ஜூஸ் போடுறதுக்கு நைட்டே வந்து நட்ஸ் ஊற வச்சுருந்தேன். நெக்ஸ்ட் வந்து ஒரு பக்கெட் பால்லையும் கொஞ்சம் தயிர் வந்து உர ஊற்றிருந்தேன். பாபாக்காக பால் வந்து காய்ச்சிட்டு நெக்ஸ்ட் என்னோட க்ளீனிங் ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்போ நான் போடுறது வந்து அரிசி மாவில் தான். ரேஷன் கடையில் வாங்குகிற பச்சரிசியை வந்து நல்லா ஊற வச்சு காய வச்சு நல்லா வெளியில் கொடுத்து அரைச்சி வச்சுக்கிட்டோம்னா நமக்கு கோல மாவுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். கூடவே நான் இது கூட வந்து கோல மாவும் கலந்துப்பேன். அது வந்து நம்ம கலந்துக்கும் போதும் இன்னும் இந்த மாதிரி பிசிறு பாட்டெலாம் தெரியாது. இப்போ வந்து நான் கலந்துக்கல, அதாவது காலி ஆகிடுச்சு. இன்னும் கோல மாவு வாங்கிட்டு கலந்துக்கணும். இப்போ நான் போட்டது வந்து அரிசி மாவில் மட்டும் தான். ஸோ அது வந்து நமக்கு காஸ்ட் எஃபெக்டிவாகவும் இருக்கும். அரிசி மாவும் கோல மாவும் வந்து கலந்து போடும்போது இன்னும் நல்லா கோலத்துக்கு பிரைட்னஸ் வந்து கொடுக்கும். சின்ன வயசில் பக்கமாக கோல நோட்டில் கோலம் வரைஞ்சி பார்த்துருக்கீங்களான்னு மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி பூ எதுவும் வாங்கிக்கல, மறந்துட்டேன் நேற்று நான். அதனால் வீட்டில் இருந்த நித்திய கல்யாணி பூ தான் பாபாக்காக வச்சுருந்தேன். நெக்ஸ்ட் வந்து நெய்வேத்தியத்துக்காக டேட்ஸும் கொஞ்சம் பாலும் வந்து வச்சுருந்தேன். நீங்கள் நித்திய கல்யாணி பூ இருந்துச்சுன்னா சாமிக்காக வைப்பீங்களா இல்லையான்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் என்னோட டெய்லி வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். குழந்தைங்க எழுந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு நட் ஜூஸும் போட்டுட்டேன். இந்த ரெசிபீஸ்லாம் நம்மளுடைய vlog சேனலில் லாங் வீடியோவாக போஸ்ட் பண்ணியிருக்கேன்.